இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னன்னா தமிழில் வந்து தூண்டுதல் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் வந்து காரண பேர் தான். ஸோ இது எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸில் இருக்குன்னா வந்து ஜென்ரலாக வந்து சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது சிசி சிக்மா பாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பை பாண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து சேச்சுரேட்டடாக இருக்கணும். அப்போது அப்படி இருக்கப்போ என்ன ஆகும்னா வந்து அந்த கார்பன் செயின் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈத்தேன் மீத்தேன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கா லாங் செயின் ஷார்ட் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ்லேயே இல்லை லாங் செயின் சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ்லேயே வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இல்லை எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து இருக்கிறப்போ மோஸ்ட்லி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னால் எது எதுனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலஜன் குரூப்ஸ், குளோரின் ஃப்ளூரின் புரோமின் அயோடின் இல்லை நைட்ரோ குரூப் இல்லை கார்பாக்சில் குரூப் இல்லை சைனைட் குரூப், இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து இருக்கிறப்ப என்ன ஆகும், ஸோ அதுக்கு கார்பன் பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கப்போ அது என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து அது பக்கம் வந்து இழுக்க பார்க்கும். இழுத்த உடனே என்ன ஆகும், பெர்மனெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு டைபோல் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த பெர்மனெண்ட் டைபோல் வந்து க்ரியேட் ஆகிறப்ப, அதாவது பெர்மனெண்ட் டைபோல்னா என்ன, கார்பன் வந்து பாசிட்டிவாகவும் அந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து நெகட்டிவ் ஆகும், பார்ஷியல் சார்ஜஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ வி கேன் வேரியஸ் டெஃபினேஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒரு டெஃபினேஷனாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் எ பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ். ஏன்னா சிக்மா பாண்டில் இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இஸ் அ பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் அ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் present in a sigma bond. Okay, so இது மெயினாக எதனால் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு இதில் வந்து இந்த மாதிரி பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கார்பன் இன் குளோரின் இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு கார்பன் இருக்குது. இது என்ன ஆகுது, நம்ம பீரியாடிக் டேபிளில் வந்து என்ன பண்ணுவோம், லைக் பீரியாடிக் டேபிள் எப்படி ஸ்டார்ட் ஆகும், லைக் லித்தியம் பெர்லியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின். ஓகே, ஸோ அப்போது கார்பன் கூட ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இந்த இந்த உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் போக போக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது கார்பனை கம்பேர் பண்ணுறப்ப ஹாலஜன்ஸ்க்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால என்னாகும், இது எலக்ட்ரான்ஸை அது பக்கம் இழுத்துக்கும். அப்போ இழுக்கிறப்ப வந்து என்னாகும், இந்த கார்பன் வந்து டெல்டா ப்ளஸ் ஆகும், இது டெல்டா மைனஸ். ஏன்னா இது ஒரு சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட் வந்து என்ன ஆகுது, போலரைசேஷன் சிக்மா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு டெல்டா ப்ளஸ் அண்ட் டெல்டா மைனஸ்ன்ட்டு இந்த சார்ஜ் க்ரியேட் ஆகுது. இங்கே டெல்டா ப்ளஸ் க்ரியேட் ஆகிறதுனால பக்கத்தில் இருக்க கார்பன் வந்து அதனோட பார்ஷியல் சார்ஜஸை கொடுக்குது. ஓகே, ஸோ அது பக்கத்தில் இது டெல்டா ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சிக்மா செயினில் இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் தி மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், திஸ் எஃபெக்ட் இஸ் நோன் அஸ் த இண்டக்டிவ். இது வந்து தூண்டுதல், இது இதை தூண்டுது, இதனால் இது தூண்டுது. ஸோ இதனால் ஸோ இட் இஸ் லைக் இண்டக்ஷன். ஓகே, ஒன்னோட ஒன்று கனெக்டட், ஆனால் வந்து நோ பை பாண்ட்ஸ், இங்கே எல்லாமே வந்து சிக்மா பாண்ட்ஸ். அப்போது இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஃபஸ்ட் இதை புல் பண்ணுது, இது டெல்டா மைனஸ், இது டெல்டா ப்ளஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து க்ரியேட் ஆகுது. இங்கே டெல்டா ப்ளஸ் க்ரியேட் ஆகிறதுனால இது C1 வைப்போம், C2 கார்பன் ஆட்டம் வந்து என்ன பண்ணுது, அதனோட பார்ஷியல் எலக்ட்ரான் C1க்கு கொடுக்கு. அதனால் இது வந்து டெல்டா ப்ளஸ் ப்ளஸ்ன்னு க்ரியேட் ஆகுது. இங்கே டெல்டா ப்ளஸ் ப்ளஸ் க்ரியேட், இது வந்து C1 கம்பேர் பண்ணுறப்ப இதனோட சார்ஜ் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, அப்போ C3 வந்து என்ன பண்ணுது, இந்த டெல்டா ப்ளஸ் ப்ளஸ்க்கு சார்ஜை கான்ட்ரிபியூட் பண்ணுறது, இது கொஞ்சம் பார்ஷியல் சார்ஜ் வந்து கொடுக்குது. ஓகே, அது டெல்டா ட்ரிபிள் ப்ளஸ், அதான் C4 வந்து டெல்டா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக அந்த வந்து எஃபெக்ட் வந்து குறைஞ்சிடும். ஸோ இந்த இப்போ C1க்கும் எக்ஸுக்கும் அதிகமாக வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஃபீல் ஆகும். பட் C2க்கும் எக்ஸுக்கும் நான் நடுவில் ஒரு கார்பன் இருக்கிறதுனால அந்த எஃபெக்ட் அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. C3க்கு அதை விட ரொம்ப கம்மியாக, C4க்கு ஆல்மோஸ்ட் லைக் நில்லுன்னு சொல்லலாம். லைக் இந்த கார்பன் செயின் லென்த்து அந்த டிஸ்டன்ஸு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற குரூப்போட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த எஃபெக்டோட இன்ஃப்ளூயன்ஸு பார்த்தா குறைஞ்சிக்கிட்டே வரும். மோர் த டிஸ்டன்ஸ் த எஃபெக்ட் வில் பி டிக்ரீசிங். ஓகே, ஸோ இட் இஸ் அ பெர்மனெண்ட் எஃபெக்ட். ஏன்னா இந்த சார்ஜ் வந்து பெர்மனெண்ட்டாக க்ரியேட் ஆகி எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால, லைக் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்னால் அயனைசேஷன், பார்ஷியலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால டைபோல் மூமெண்ட் க்ரியேட் ஆகுது. அப்போ இட் இஸ் அ பெர்மனெண்ட் எஃபெக்ட் இன் விச் பெர்மனெண்ட் டைபோல்னால் டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ் பார்ஷியல் சார்ஜஸ் க்ரியேட் ஆகுது போது தான் வந்து டைபோல்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NaCl இருக்குது, Na ப்ளஸ் அண்டு Cl மைனஸ்னு அப்படின்னு போச்சுன்னா இது பேர் வந்து அயனைசேஷன் சொல்லுவோம். லைக் ஸ்டில் இந்த CCl வந்து ஒரு கோவேலன்ட் பாண்டு. இந்த கோவேலன்ட் பாண்டில் வந்து லைக் கொஞ்சம் லைக் எலக்ட்ரான் க்ளவுட் வந்து இது ஈக்குவலாக இல்லாமல் அன்ஈக்குவலாக ஷேர் ஆகிறப்ப டெல்டா ப்ளஸ் அண்ட் டெல்டா மைனஸ் க்ரியேட் ஆகும்.
ஸோ அப்போ இதை வந்து நம்ம டைபோல் சொல்லுவோம், அயான்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். டைபோல்னால் ஸ்டில் பாண்ட் இருக்குது, ஆனால் பார்ஷியல் சார்ஜ் க்ரியேட் ஆகிறது பேர் தான் வந்து டைபோல். அப்போது permanent dipole, it is a permanent effect in which permanent dipole is formed in the carbon atom due to the unequal sharing of bond electron. Unequal na like cloud equal share ஆகிறதுக்கு பதிலாக more electronegative atom அது பக்கம் வந்து இழுத்துக்கிறது பேர் தான் வந்து unequal bond sharing சொல்லுவோம். ஸோ இது இன்னொரு மாதிரியும் டிஃபைன் பண்ணலாம். இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் போலரைசேஷன்னால வந்து கிரியேஷன் ஆஃப் பார்ஷியல் சார்ஜஸ் ஆஃப் தி சிக்மா பாண்ட் டியூ டு தி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் present in the adjacent carbon atoms present in the carbon chain. ஸோ இது மெயினாக சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸில் தான் இது நடக்குது. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா போலரைசேஷன் ஃபேட்ஸ் அவே ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைட். இந்த போலரைசேஷன் இங்கே டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ்க்கு அதிகமாக இருக்குது, போக போலரைசேஷன் குறைஞ்சிட்டே போகும். இப்போ இந்த ஃபேட்ஸ் அவே போக கம்மியாகிட்டே போகுது இல்லையா, குறைஞ்சிட்டே போகுது இல்லையா, அது பேர் ஃபேட்ஸ் அவேன்னு சொல்லுவோம். போலரைசேஷன் ஃபேட்ஸ் அவே ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இந்த சைடு வந்து இந்த பக்கம் போகிறப்ப குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை விட இது கம்மியாக இருக்கும், அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா C1 ஃபீல்டில் மோர், C2 அதை விட இது, C3 C4க்குள்ள ஆல்மோஸ்ட் நில், அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது அந்த எஃபெக்ட்டு. So again the magnitude of eye effect decreases while moving away from the groups causing the effect. அந்த groups இந்த groups தான் இதை காஸ் பண்ணுது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இப்போ அந்த குரூப்போட தள்ளி போக போக அந்த எஃபெக்டோட மேக்னிடியூட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஐ எஃபெக்ட் வந்து கைண்ட் ஆஃப் வீக் எஃபெக்ட் கம்பேர்ட் டு தி ரெசனன்ஸ் எஃபெக்ட் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். அதெல்லாம் நெக்ஸ்ட் செஷனில் படிப்போம். ஸோ இந்த ஐ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இட் அஃபெக்ட்ஸ் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ். ஸோ அப்போது ஓவரால் வந்து இந்த தூண்டுதல் விளைவு என்னென்ன பண்ணுதுன்னா, இது மெயினாக வந்து சிக்மா எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ எங்கள் கார்பனோட செயினில் இது எதனால் நடக்குதுன்னா வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இல்லை எலக்ட்ரான் மோஸ்ட்லி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் வந்து அது பக்கம் எலக்ட்ரான்ஸ் இழுக்கிறப்ப வந்து அன்ஈவன் பாண்ட் ஷேரிங் வந்து நடக்குது. அதனால் பார்ஷியல் சார்ஜஸ் வந்து கார்பன் செயினில் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த க்ரியேஷன் ஆஃப் பார்ஷியல் சார்ஜஸ் அலாங் த கார்பன் செயின் டியூ டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் த இண்டக்டிவ் எஃபெக்ட். இதில் அடுத்து என்ன டைப்ஸ் இருக்குது, அதனோட எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுறதை வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். Hope you understood inductive effect. If there are any doubts, you can put it in the comments. Thank you.